கிறிஸ்பி உப்மா பைட்ஸ். வெளியில நல்ல முறுமுறுன்னு, உள்ள நல்ல சாஃப்டா. டீ டைம்க்கு நல்ல ஹெல்த்தியா, ஸ்பைசியா, அதுவும் ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு பாப்போமா? ஒண்ணும் இல்லைங்க. நேத்து பண்ண உப்மால கொஞ்சமா மிச்சமாயிடுச்சு. இவ்வளோண்டு மிச்சமானா என்ன பண்ண முடியும்? தூக்கி தான் போடணும் இல்லையா? ஆனா இனிமே தூக்கி போடாதீங்க. இத வச்சு ஒரு டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக் பண்ணலாம். இதுக்கு இப்போ இந்த மிச்சமான உப்மா, இதுக்கு 1 1/2 பிரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா உப்மா கம்மியா தான் இருக்குது. அளவெல்லாம் கிடையாதுங்க. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க பிரெட் நீங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பிரெட்ட வந்துட்டு சும்மா பீசஸ் பண்ணி போட்டுடலாம். பண்ணி போட்டுட்டு இத கொஞ்சம் அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல இந்த பொடிச்ச பிரெட், இந்த உப்புமா, கொஞ்சம் பொடியா கட் பண்ணின வெங்காயம், கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்க்கிறேன். நீங்க வேணும்னா அரைக்கிறப்ப கூட சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான் சோம்பு தூள். சோம்பு ஃபிளேவர் பிடிக்கலன்னா கரம் மசாலா சேர்க்கலாம். பட் ஆப்ஷனல் தான். ஒன்னும் சேர்க்காம பண்ணாலும் நல்லா இருக்கும். இப்ப இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்தா போரும். எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுது. அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்ப இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நல்லா இது கொஞ்சம் பால்ஸ் மாதிரி பண்ற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. இப்ப இத குட்டி குட்டி பால்ஸா பண்ணிடலாம். இதை நீங்க டீப் ஃப்ரை கூட பண்ணலாம் ஆயில்ல. ஆனா நான் இன்னைக்கு பண்ண போறதுல அப்படி டீப் ஃப்ரை பண்றதா இருந்தா இந்த பால் நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோங்க. இல்லைன்னா எண்ணெயில பிரிஞ்சிடும். நான் இன்னைக்கு இத குழிப்பணியார தட்டுல தான் குக் பண்ண போறேன். நீங்க வேணும்னா டீப் ஃப்ரை பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதுல இந்த பால்ஸ் எல்லாம் வச்சிடலாம். இப்ப இது நல்லா ரெட் ஆனதும் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் வச்சு இதை எடுத்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்ப இது நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த பைட்ஸ் நீங்க கிச்சடி, ரவா கிச்சடியில பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க உப்மா பண்ணி அது மிச்சம் ஆகலைன்னாலும் நீங்க எடுத்து வச்சு இதை செய்வீங்க நீங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி. இந்த மழைக்கு, டீ டைம்க்கு ரொம்பவே ஆப்டா இருக்கும். Trust me and try it, friends. You will definitely love it. Thank you for watching.